ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிஎன்இபியில் எதுனா ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்வீஸ் கனெக்ஷன், புதுசாக சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கான அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை விவசாயத்துக்கான மின் இணைப்பு வாங்குறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு டேரிஃப் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ நார்மலாக யூனிட் காஸ்ட் ₹7 இந்த எல்டி வீட்டு உபயோகத்துக்கான அந்த மின்சாரத்துக்கான டேரிஃப் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அல்லது மீட்டர் ஷிஃப்டிங்க்கான அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு லோடு எதாவது அடிஷன், ஏற்கனவே நீங்கள் வாங்கின கனெக்ஷன் வந்து 1 கிலோவாட்டுக்கு வாங்கியிருப்பீங்க, கூடுதலாக லோடு வேணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எடுத்து அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த புது வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்கள் tnpdcl.org அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்டி அப்ளிகேஷன்ஸ் ட்ராக்கிங் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது கீழே நோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள் கையில் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை அப்படிங்கிறவங்க டேரெக்டாக எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு அந்த மொபைல் நம்பரில் எத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிடும். அப்ளிகேஷன்ஸ் நேம் என்ன, அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகிரும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டேரெக்டாக கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு பேனல் எழுதி வச்சுட்டு அகெயின் இதில் வந்து இந்த நோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேஜுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எதுவோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிட்டு அப்படியே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு கரண்ட்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ப்ராசஸில் பெண்டிங் நிற்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த நபர் இந்த தற்கால் முறையில் விவசாய மின் இணைப்புக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி அவருக்கு வந்து கிடச்சிருச்சு. சர்வீஸ் கனெக்ஷனும் வந்து கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த லேட்டஸ்ட்டு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரும் இதில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஸோ எந்த தேதியில் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் சர்வீஸ் எஃபெக்டட் வரைக்கும் க்ரீனில் வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டேபிளில் டேட் வாரியாக எந்தெந்த ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே விலாவாரியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன், அந்த நிலை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன அந்த புதுசாக சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேரிஃப் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், லோடு வந்து அடிஷனலாக கேட்டிருக்கீங்க, இல்லை மீட்டர் செட் பண்ண போகிறீங்க, விவசாய மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை நீங்களே வந்து ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே வந்து பெண்டிங் நிற்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இபி ஆஃபீஸரை போய் பார்த்து அதுக்கு உண்டான வேலையை வந்து பாருங்கள், சீக்கிரம் சர்வீஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கு. இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.